Hello guys, welcome back to Photography Tamil YouTube channel. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஏன்னா நியூ இயர் அன்னைக்கு என்னால் வீடியோ போட முடியாது, அதனால தான் சொல்கிறேன். ஸோ நியூ இயரை பொறுத்தளவு நம்ம ஒரு தரமான ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணணும். வழக்கமாக கிறிஸ்மஸ்க்கு பொங்கலுக்கு எடிட் பண்ணுறோமோ இல்லையா, கண்டிப்பாக நியூ இயருக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணணும். ஸோ சிம்பிளாக வந்து எப்படி ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறது அப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபோட்டோ ரூம், அப்புறம் பிக்சார்ட் தான். அதுக்கப்புறம் லைட் ரூம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோவை பொறுத்தளவு 2 டைப் இருக்குதுங்க. ஒன்று, நம்ம இந்த மாதிரி ஃபோட்டோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சினிமேட்டிக் பேக்ரவுண்ட் போட்டு மேலே இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணும். இல்லை அப்படின்னா லைட் ரூமில் நமக்கு மாஸ்கிங் டூல் இருக்குது. அந்த மாஸ்கிங் டூலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சினிமேட்டிக் கலர் கிரேடிங் ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி கிரேடிங் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடிட் பண்ணதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பிக்சார்ட், ஃபோட்டோ ரூம், லைட் ரூம் எல்லா ஆப்போட லிங்க்கும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு எடிட்டிங்க்கு ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ரூம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ரூம் ஓப்பன் பண்ணிட்டு அதில் நம்மளோட ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் தான் கட் பண்ணால் சூப்பராக கட் ஆகும். அதனால தான் ஃபோட்டோ ரூம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோ அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுங்க. செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோ வந்து லோட் ஆகும். லோட் ஆன உடனே பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ ரிமூவ் ஆனோன்னா நமக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து எப்படி ஜெனரேட் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா இங்கே வந்து ஏஐ பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கொடுங்க. அதை கிளிக் பண்ணி கொடுத்தோன்னே ஃபோட்டோ ரூமில் இருக்கிற ஏஐயே உங்களுக்கு நிறைய ஃபோட்டோஸ் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி நிறையா ஃபோட்டோஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து உங்களுக்கு நிறைய டைப்ஸ் இருக்கும். மவுண்டெயின், ஸ்ட்ரீட், அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இப்போ மவுண்டெயின் அப்படின்னு கிளிக் பண்ணலாம். இப்போ பாருங்க, உங்களுக்கு வந்து மவுண்டெயினில் இருக்க மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு. அதுவும் அசலாக சூப்பராக எடிட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து வித்தியாசமாக ஜெனரேட் பண்ணணும்னா கிரியேட் எ பேக்ரவுண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி கொடுங்க. இப்போ வந்து உங்கள் சப்ஜெக்ட் ஆன், இப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து எதில் இருக்கணும், அதில் எதில் நிற்கணும் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஆனால் கிராஸ்ன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் என்ன பேக்ரவுண்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்குது. ஸோ இதில் வந்து மவுண்டெயின்ஸ் வித் ட்ரீஸ் கொடுப்போம். இப்போ வந்து கீழே இருக்க ஜெனரேட் இமேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கொடுத்த அதுக்கு ஏற்ற மாதிரியே நிறையா ஃபோட்டோஸ் வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு. அதுவும் ரியலிஸ்டிக்காக இருக்கும். எல்லா ஃபோட்டோவுமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இதில் மாதிரி நீங்கள் வந்து வித்தியாசமான ஸ்டைல்ஸில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன க்ரியேட் பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீனிஷ் பேக்ரவுண்ட் இருக்குது பாருங்கள். அதுவே எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கு, இந்த ஃபோட்டோ போடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கே தான் டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அங்கே ஸ்பேஸே இல்லையே அப்படின்னு கவலைப்படக்கூடாது. அதுக்காக நம்ம ஃபோட்டோவை கிளிக் பண்ணுறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கீழே தள்ளி வைக்கிறோம். வச்சுட்டு இங்கே இருக்கிற டன் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ அதுக்கு ஏற்ற மாதிரியே ஜெனரேட் ஆகும். கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஒரு டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு ரீஜெனரேட் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஆப்ஷன் காட்டும். ஸோ ரீஜெனரேட் பேக்ரவுண்ட் அப்படிங்க செலக்ட் பண்ணி கொடுங்க. ஸோ இப்போ வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியே ஃபோட்டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டன் அப்படின்னு கிளிக் பண்ணி ஃபோட்டோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். சேவ் டு கேலரி கொடுத்துருங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், இந்த ஃபோட்டோ வந்து ஸ்கொயராக இருக்குது, எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் பெரிய சைஸில் போடுற மாதிரி தெரியணும் அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஐ மீன் பெரிய சைஸில் போடுற மாதிரி எடிட் பண்ணும் அப்படின்னு. ஸோ கீழே இருக்க இந்த ரீசைஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த போர்ட்ரைட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஃபோட்டோ போர்ட்ரைட், அதை கிளிக் பண்ணி கொடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு டன் பண்ணிக்கலாம். டன் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம மெயின் ஃபோட்டோவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ரீஜெனரேட் பேக்ரவுண்ட் அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து ஒரு டைமும் மெயின் ஃபோட்டோ கிளிக் பண்ணும்போது ரீஜெனரேட் பேக்ரவுண்ட் அப்படின்னு கேட்கும். ஸோ இந்த ரீஜெனரேட் பேக்ரவுண்டை கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோட்டோ வந்து எங்கே வச்சுருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதை வந்து நான் மேலே கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். மறுபடியும் மெயின் ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன், ரீஜெனரேட் பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஏஏ வந்து நமக்கு வந்து ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணி கொடுக்குது. இப்போ டன் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம். இப்போ லைட் ரூமில் ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணலாம். நம்ம எடிட் பண்ண ஃபோட்டோவை லைட் ரூமில் ஓப்பன் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி பிளர் அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுங்க. அதில் வந்து பிளர் அமௌண்ட்டை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளர் ஆகிடுச்சு, ரொம்ப பிளராக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு தரமான ஃபோட்டோ எடிட் பண்ணிட்டோம். இந்த ஃபோட்டோவை கலர் கிரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி மாஸ்கிங் டூலை வச்சு ஒரு சூப்பரான ஒரு கலர் கிரேடிங் பண்ணலாம். உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ண முடியல, பேக்ரவுண்ட் வந்து செட் ஆகல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நார்மலான ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு மாஸ்கிங் டூலை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் பட்டனை கொடுங்க. கொடுத்துட்டு இதில் வந்து லீனியர் கிரேடியன்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி பேக்ரவுண்டில் அந்த லைட் வந்து அடிக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைட் அப்படின்னு கிளிக் பண்ணி எக்ஸ்போஷர் அப்படின்னு நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணி டிஹெசி அப்படின்றத கம்மி பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு க்ளோ எஃபெக்ட் வந்து நமக்கு வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் வந்து கலர் வேணும்னா நீங்கள் வந்து கலர்ஸ் வந்து இந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணி கூட உங்களால் கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். பேக்ரவுண்டில் ஒரு கோல்டன் க்ளோ எஃபெக்ட்டு.
அதுக்கப்புறம் என்னோட ஃபேஸ்லேயும் இந்த லைட் இருக்குது, அதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாஸ்கிங் பண்ணோம்ல அதுக்கு கீழே ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து சப்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் மாஸ்க் அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுங்க. அப்புறம் வந்து இதில் வந்து செலக்ட் சப்ஜெக்ட்னு கொடுங்க. இது கொடுத்தோடனே ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஃபோட்டோ இருக்கிற, அதாவது நம்ம ஃபேஸில் இருக்க அந்த லைட் வந்து நான் அப்படியே தன்னால் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து ரிமூவ் ஆயிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஆட் மாஸ்க் அப்படின்னு கொடுத்துட்டு ரேடியல் கிரேடியன்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஃபோட்டோவில் இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபோட்டோக்கு வெளியே இருக்கிற மாதிரி இருக்குது, அதுக்காக ஒரு சின்ன எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன எஃபெக்ட் கொடுத்துட்டு ஒரு சின்ன க்ளோ எஃபெக்ட், அதாவது இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன க்ளோ எஃபெக்ட் நீங்கள் கொடுங்க. அப்போ தான் வந்து பார்க்குறது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் மாஸ்கிங், அதாவது ப்ளஸ் மாஸ்கிங் பண்ணுற பட்டன் ப்ளஸ் பட்டன், அதுக்கப்புறம் லீனியர் கிரேடியன்ட் அப்படிங்க செலக்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை திருப்பிக்கலாம். லைட் அப்படின்னு கிளிக் பண்ணி அதை வந்து நல்லா கம்மி பண்ணி விட்ருங்க. ஒயிட் அப்படிங்க கம்மி பண்ணிடுங்க. ஷேடோ அப்படிங்க கம்மி பண்ணி, ஹைலைட்ஸ் கம்மி பண்ணிடுங்க. கான்ட்ராஸ்ட்டு கம்மி பண்ணிடுங்க. எக்ஸ்போஷர் கம்மி பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் கம்மி பண்ணால் நமக்கு இந்த மாதிரி கீழே வந்து ஒரு டார்க் கலர் எஃபெக்ட் வந்து கிடைக்கும், சினிமேட்டிக் எஃபெக்ட்டு. மறுபடியும் மாஸ்கிங் கிளிக் பண்ணி ப்ளஸ் பட்டன் கொடுத்துட்டு ரேடியல் கிரேடியன்ட் அப்படின்னு கொடுத்துட்டு சப்ஜெக்ட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இன்வெர்ஸ் பண்ணிவிட்டு லைட் அப்படின்னு கிளிக் பண்ணி கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு சினிமேட்டிக் எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். டிக் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணி ஷார்ப்பனிங், அதுக்கப்புறம் அந்த மாஸ்கிங் டூல்லாம் யூஸ் பண்ணி ஃபோட்டோ வந்து குவாலிட்டியாக கலர் கிரேடிங்லாம் பண்ணி எடிட் பண்ணி ஷேர் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. சேவ் டு டிவைஸ் கொடுத்தாலும் முதல்ல எடிட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோக்கு இப்போ ஒரு சின்ன கலர் கிரேடிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மாஸ்கிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த ஃபோட்டோவே நான் வந்து எடிட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி இருந்த ஃபோட்டோவை மாஸ்கிங் டூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எடிட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பிக்சார்ட்டில் 2-3 எஃபெக்ட் எல்லாம் போட்டு இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்து எப்படி ஆட் பண்ணது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிட்டு எடிட் எ ஃபோட்டோ அப்படின்னு கிளிக் பண்ணி கொடுக்கலாம். கிளிக் பண்ணி கொடுத்துட்டு நம்ம பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண ஃபோட்டோவாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா நார்மலாக கிரேடிங் பண்ண ஃபோட்டோவாக இருக்கட்டும், ரெண்டில் ஏதோ ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து மேலே இருக்கிற அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து புதுசாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேயே வந்து நமக்கு பிக்சார்ட்லேயே வந்து நிறையா அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். ஸ்டிக்கர் அப்படின்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்டிக்கர் அப்படின்னு கிளிக் பண்ணி கொடுக்கலாம். கிளிக் பண்ணி கொடுத்துட்டு இதில் வந்து சர்ச் பட்டனில் 2025 மட்டும் நம்ம சர்ச் பண்ணால் போதும். 2025 சர்ச் பண்ணும்போது நமக்கு நிறைய வித்தியாசமான கலர் எஃபெக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த எஃபெக்ட் நல்லாயிருக்கு, இப்படி வந்து நீங்கள் நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து இந்த பிக்சார்ட்டில் வந்து பார்த்துக்க முடியும். இந்த பேஜ் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக வந்து எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு எஃபெக்ட் சொல்கிறேன். இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதும் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த க்ரீன் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக சென்டரில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே, டிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். ஜஸ்ட்டு வந்து இந்த ஷேர் பட்டன் இருக்குல்ல, ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். கீழே இருக்க சேவ் கொடுத்துட்டோம்னா இந்த ஃபோட்டோ வந்து சூப்பராக சேவ் ஆயிரும். ஸோ சூப்பரான 2025க்கு தேவைப்படுற வேற லெவல் ஃபோட்டோ எடிட்டிங் நம்மளும் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு போங்க கமெண்ட்டில். 4 பேர் எனக்கு ஹாப்பி நியூ இயர் சொன்னால் தான் என் வருஷம் நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால் மறக்காமல் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த எடிட்டிங் சிம்பிளாக தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் பண்ணி கொடுங்க. சும்மா ஸ்டோரியாவது அட்லீஸ்ட் ஸ்டோரியாவது போடட்டும். நம்ம 4 ஃபோட்டோ எடிட் பண்ணி கொடுத்தா தான் நம்மளே எடிட்டர்னு ஒத்துக்குவாங்க. அதனால தான் சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ அடுத்த வருஷத்தில் சந்திக்கிறேன். டாடா பை பை, see you. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2025 கம்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம போட்ட ரீல்ஸ் வீடியோ பார்த்துருங்க. அதில் வந்து ஒரு தரமான டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி ஒரு ரீல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.